Hi students, today we will see the Unit 5 Magnetism and Electromagnetism continuation. Force on a current carrying conductor in a magnetic field. Current carrying conductor magnetic field force விசை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். H.A. Lorentz found that a charge moving in a magnetic field in a direction other than the direction of magnetic field experiences a force. H.A. Lorentz அப்படின்றவர் எதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டில் மற்ற ஃபோர்ஸை பொறுத்து இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனை பொறுத்து இல்லை. இட் இஸ் கால்ட் த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த இதான் என்னன்னு சொல்கிறோம், மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் charge in motion constitute a current, a conductor carrying moving charges placed in magnetic field other than the direction of magnetic field will also experience a force and can produce motion in the conductor. அப்போ சார்ஜ் மோஷனில் எதை கான்ஸ்டியூட் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, எந்த கண்டக்டர் மூவிங் சார்ஜஸை மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணுதோ அது எதை பொறுத்து இருக்குது, டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பொறுத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ஃபோர்ஸையும் மோஷனை கண்டக்டரில் இருக்கக்கூடிய மோஷனையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. Activity 2. Take a cardboard and thread a wire perpendicular through it. ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கின்னு ஒரு த்ரெட்டு ஒயரு பர்பண்டிகுலராக வச்சுட சொல்கிறாங்க. கனெக்ட் த ஒயர் சச் தட் கரண்ட் ஃப்ளோஸ் அப் த ஒயர். அப்போ அந்த ஒயரை கரண்ட்டு ஃப்ளோ ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்விட்ச் ஆன் த சர்க்கியூட், லெட் த கரண்ட் ஃப்ளோ. என்ன பண்ணணும், கரண்ட்டை ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், கரண்ட்டு ஃப்ளோ ஆகணும். Place a magnetic compass on the cardboard and mark the position. அப்போ மேக்னெட்டிக் காம்பஸை கார்ட்போர்டில் வச்சுட்டு அதோடைய பொசிஷனை மார்க் பண்ணணும். நவ் மூவ் மேக்னெட் அண்ட் மார்க் த நியூ பொசிஷன். அப்போ மேக்னெட்டை மூவ் பண்ணி அதோடைய நியூ பொசிஷனையும் மார்க் பண்ணணும். இஃப் யூ ஜாயின் ஆல் த பாயிண்ட்ஸ் யூ வில் ஃபைண்ட் தட் இட் இஸ் எ சர்க்கிள். இப்போ எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்கும், சர்க்குலாக இருக்கும். ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், யூ வில் ஃபைண்ட் த மேக்னெட்டிக் சர்க்கிள்ஸ் ஆர் கிளாக்வைஸ். அப்போ கரண்ட்டை நம்ம திரும்ப ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த மேக்னெட்டிக் சர்க்கிள்ஸ் எல்லாமே பார்த்தோன்னாக்கா திரும்ப கிளாக்வைஸில் வரும். ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி we infer that current carrying wire has a magnetic field perpendicular to the wire. அப்போ இந்த ஆக்டிவிட்டியில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, கரண்ட் கேரிங் ஒயரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, அந்த ஒயருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. பை லுக்கிங் அட் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த காம்பஸ் நீடில் இன் த விக்னிட்டி ஆஃப் எ கரண்ட் கேரியிங் கண்டக்டர். அப்போ என்ன, அது காம்பஸ் நீடிலில் கரண்ட் கேரியிங் கண்டக்டரில் காம்பஸ் நீடில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த நீடில் implies that the current carrying conductor exerts a force on the compass needle. அப்போ டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, இம்ப்ளைஸ் ஆகுது, மூவ் ஆகுது, டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அதனால கரண்ட் கேரிங் கண்டக்டரில் ஃபோர்ஸ் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, எக்ஸர்ட் ஆகிறதுக்கு, வெளியில் வர்றதுக்கு ஆரம்பிக்குது. இன் 1821 மைக்கேல் ஃபாரடே discovered that a current carrying conductor also get deflected where it is placed in a magnetic field. அப்போ என்ன சொல்கிற, மைக்கேல் ஃபாரடே அப்படின்றவர் 1821 கரண்ட் கேரிங் கண்டக்டரும் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அது கிட்ட இருந்தது அப்படின்னாக்கா டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். In figure 5.7 we can see that magnetic field of the permanent magnet and the magnetic field produced by the current carrying conductor interact and produce a force on the conductor. இப்போ பார்த்தோன்னாக்கா இந்த 5.7 மேக்னெட்டிக்கு ஃபீல்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா எது பர்மனண்ட் மேக்னட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டை கரண்ட் கேரிங் கண்டக்டரை என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது, இன்ட்ராக்ட் ஆகி கண்டக்டரில் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது. பார்த்தோன்னாக்கா இதில் நம்மளுக்கு தெரியும். த வியூ perpendicular to the direction of
current is shown in 5.8. பார்த்தோன்னாக்கா இதில் பர்பண்டிகுலர் டைரக்ஷன் பார்த்தோன்னாக்கா இந்த டயக்ராம் 5.8 கொடுத்துருக்குறாங்க. டியூ டு பர்மனன்ட் மேக்னெட் பார்த்தோன்னாக்கா டைரக்ஷன் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. இதில் பார்த்தோன்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அது டிஸ்டர்ப் ஆகி வளைஞ்சி வந்திருக்குது. If a current I is flow through a conductor of length L kept perpendicular to the magnetic field B, then the force F experienced by it is given by the equation. கரண்ட் என்னன்னு எடுத்துக்கிறோம், I அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கண்டக்டர் லென்த்தை என்னன்னு எடுத்துக்கிறோம், L அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதை எப்படி வச்சுருக்குறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை பர்பண்டிகுலராக இருக்கக்கூடியதை பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபோர்ஸ் எஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எதுனா ஈக்குவேஷன் பார்த்தோன்னாக்கா F is equal to ILB. The above equation indicates that the force is proportional to the current through the conductor, length of the conductor and the magnetic field in which the current carrying conductor is kept. இந்த ஈக்குவேஷன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு எதுக்கு ப்ரொபோர்ஷ்னலாக இருக்குது, கரண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டக்டருக்கும் லென்த் ஆஃப் த கண்டக்டரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எவ்வளோ வந்து கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருந்தது அப்படின்றத சொல்லுது. நோட் the angle of inclination between the current and magnetic field also affect the magnetic force. அப்போ angle of inclination எது எதுக்கும் உரியது, எது எதுக்கும் உள்ளது, கரண்ட் அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை அஃபெக்ட் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸை அஃபெக்ட் பண்ணுது. when the conductor is perpendicular to the magnetic field the force will be maximum. அப்போ கண்டக்டரு எதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருந்தது அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, மேக்ஸிமம் அதிகமாக இருக்குது. இஸ் ஈக்குவல் டு BIL. வேர் இட் இஸ் பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் த ஃபோர்ஸ் வில் பி 0. இதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, 0வாக இருக்குது. The force is always a vector quantity. ஃபோர்ஸ் எப்பயுமே எப்படி இருக்குது, வெக்டார் குவான்டிட்டியாக இருக்குது. A vector quantity has both magnitude and direction. வெக்டார் குவான்டிட்டிக்கு என்ன இருக்குது, மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. It means we should know the direction in which the force would act. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா எந்த டைரெக்ஷனில் வந்து ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். The direction is often found using what is known as Fleming's left hand rule. அப்போ டைரெக்ஷனை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு முன்னாடி ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை வச்சு தெரிஞ்சிக்கலாம். ஃபார்முலேட்டிங் பை த சயின்டிஸ்ட் ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங். இப்போ பார்த்தோன்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யார் வந்து சொன்னது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சயின்டிஸ்ட்டு ஜான் அம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. The law state that while stretching the 3 fingers of left hand in perpendicular, பார்த்தோன்னாக்கா என்ன பண்ண சொல்கிறாங்க, ஸ்ட்ரெச் பண்ண சொல்கிறாங்க. இந்த 3 ஃபிங்கரையும் வந்து எதுக்கு, லெஃப்ட் ஹேண்டு ஃபிங்கரை வந்து ஸ்ட்ரெச் பண்ண சொல்கிறாங்க. 3 ஃபிங்கர் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் இன் பர்பண்டிகுலராக வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். பார்த்தோன்னாக்கா இது இப்படி வந்துட்டு இப்படி போகும், ஓகேவா, பர்பண்டிகுலராக ஸ்ட்ரெச் பண்ணணும். manner with each other. If the direction of current is denoted by the middle finger of the left hand. இப்போ பார்த்தோன்னாக்கா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்றது எதை வந்து சொல்லுது, இந்த மிடில் ஃபிங்கர் இருக்குது இல்லை லெஃப்ட் ஹேண்டில், அந்த மிடில் ஃபிங்கர் எது, இந்த மிடில் ஃபிங்கர் இதுதான் வந்து எதை சொல்லுது, கரண்ட்டை வந்து டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா இது வந்து எதை சொல்லுது, நெக்ஸ்ட்டு இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லை அது வந்து லைன்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஸு. இந்த கட்டை விரல் எதை சொல்லுது, மோஷனை வந்து சொல்லுது. If the direction of the current is denoted by the middle finger of the left hand and the second finger is for direction of magnetic field, then the thumb of the left hand denotes the direction of force of movement of a conductor. பார்த்தோன்னாக்கா மிடில் ஃபிங்கரு எதை சொல்லுது, லெஃப்ட் ஹேண்டுடைய மிடில் ஃபிங்கரு கரண்ட்டை வந்து டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபிங்கரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து டினோட் பண்ணுது. தம்பு வந்து பார்த்தோன்னாக்கா எதை டினோட் பண்ணுது, டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப்
மூமெண்ட்டை வந்து கண்டக்டரில் வந்து டினோட் பண்ணுது. ப்ராப்ளம் 1. A conductor of length 50 cm carrying a current of 5 ampere is placed perpendicular to a magnetic field of induction 2 into 10 power minus 3t. Find the force on the conductor. எதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? கண்டக்டரில் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லென்த்து கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட்டு கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தோன்னாங்க ஃபோர்ஸ் ஆஃப் த கண்டக்டர் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? எஃப் இஸ் ஈக்குவல் டு ILB. ஐ எவ்வளோ? 5 இன்ட்டு எல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 50 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 சென்டிமீட்டரில் இருக்குது. நம்ம மீட்டராக மாற்றணும் அப்படின்னாக்கா என்ன வரும்? 50 டிவைடட் பை 100. இந்த 100 மேலே எடுத்துனோம்னா 10 பவர் மைனஸ் 2 வந்து வரும். இப்போ 50 டிவைடட் பை 100 இதை நம்ம எப்படி எழுதலாம்? 50 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3. இப்போ இது எல்லாத்தையும் வந்து மல்டிபிள் பண்ண எவ்வளோ வருது பாரு? 10 பவர் மைனஸ் 5 5 25 இன்ட்டு 2 5 2 10 0 ரிமைண்டர் 1 2 2 4 1 5. ஓகேவா? அப்போ 25 இன்ட்டு 500 வருமா? ஸோ என்ன வரும்? 500 இன்ட்டு 10 பவர் ஆட் பண்ணு 3 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 2 அப்போ மைனஸ் 5 வரும். இப்போ நம்ம வந்து 2 பாயிண்ட்டை தள்ளி புள்ளி வைக்கிறோம் அப்படின்னாக்கா எப்படி எழுதலாம்? இன்ட்டு 5 இன்ட்டு 10 பவர் மேலே வந்து 2 0 முன்னாடி லெஃப்ட் சைடில் பாயிண்ட் நவுறுது அப்படின்னாக்கா பவரில் வந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஸோ என்ன வரும்? மைனஸ் 3. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் see the next topic in the next